அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும் தேவார பாடல் பெற்ற திருநானா என்று அழைக்கக்கூடிய பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயம் பற்றிய தகவல்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. புராணங்கள், இதிகாசங்கள், சுவாமி எப்படிலாம் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த முழு காணொளி இந்த வீடியோவில் இருக்க போதுங்க. வாங்க பார்க்கலாம். பவானி கூடுதுறை. பவானி ஆறும் காவேரி ஆறும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத அமுத நதியும், இந்த 3 நதிகளும் ஒன்றாக கூடும் இடமே கூடுதுறை என்று அழைக்கப்படுகிறது. சுவாமியோட பேர் பார்த்திங்கன்னா சங்கமேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அம்பாளுடைய பேர் பார்த்திங்கன்னா வேதாம்பிகை. கோயிலோட தல விருட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலந்தை மரம் இந்த கோயிலோட தல விருட்சமாக இருக்குது. பிரதானமாக இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக இருக்குதுங்க. இந்த கோயிலின் தென்மேற்கு மூலையில் உள்ள தலவிருட்சம் இலந்தை மரம் தனி சிறப்பு கொண்டதாக உள்ளது. வேதமே மர வடிவமெடுத்து வந்திருப்பதாக ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு தான் குபேரனுக்கு சிவபெருமான் பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக தரிசனம் தந்துள்ளார். மற்றொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பவானி நதிகள் கூடும் காயத்ரி லிங்கேஸ்வர கோயில் உள்ளது. முனிவர் விஸ்வாமித்ரா காயத்ரி மந்திரம் சொல்லி பிரதிஷ்டை பெற்ற சிவலிங்கமாக இந்த சிவலிங்கம் கருதப்படுகிறது. இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரன் ஒரு நாள் பூலோகம் பல புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்து இந்த சங்கமேஸ்வர ஆலயத்திற்கும் குபேரன் வருகின்றார். அங்கு வருகின்ற வேளையை அந்த தலத்தில் பல முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருந்தனர். பசு, புலி, யானை, சிங்கம் போன்ற மிருகங்கள் பகையின்றி ஒன்றாக நீர் அருந்துவதையும் கண்டு வியந்தான் குபேரன். அவ்விடத்தில் குபேரன் தவம் செய்ய விரும்பி சிவபெருமான் அங்குள்ள இலந்தை மரத்தடியில் சுயம்புவாக குபேரனுக்கு காட்சி தருகிறார். சுவாமி சங்கமேஸ்வரர் பார்த்திங்கன்னா சுயம்பாக காட்சி கொடுக்கிறார் இந்த இடத்துல. அதுபோன்ற இந்த கோயிலில் ஆதிகேசவ பெருமாளும் சௌந்தரவல்லி தாயாருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. சன்னதிகள் உள்ளன. இப்போ பார்த்திங்கன்னா சைவம் வைஷ்ணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோயில் பார்த்திங்கன்னா இருக்குது. கிழக்கு நோக்கி சுவாமி இருக்கிறாருங்க. வலப்பக்கமும் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடிய சுப்பிரமணிய சன்னதியும் இந்த கோயிலில் இருக்குதுங்க. இலந்தை மரம் தல விருட்சமாக இந்த கோயிலில் காணப்படுதுங்க. இலந்தை மரம் அப்படின்னா வேதமே மர வடிவமெடுத்து வந்திருப்பதாக மரபு. இந்த பவானி கூடுதுறை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மிகவும் இயற்கை எழில்மிக்க ஒரு திருத்தலமாக இந்த கோயில் இருக்குதுங்க. அனைவரும் இந்த கோயிலை தரிசனம் பண்ணுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம்.